நான் விஜய் சார் ஒர்க் பண்ணி ஒரு தடவை பார்த்தேன். ஒரு ஷூட்டிங் ஏதோ ஒரு வேறு ஏதோ பக்கத்து செட்டில் இருந்தபோது ரொம்ப நாள் முன்னாடி. அவர் எப்படின்னா அப்படியே நின்றுட்டே இருப்பார். கொரியோகிராஃபர் ஆடி காட்டும்போது அப்படியே எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும் நமக்கு. பட் அது அத்தனையும் போய் ஒரு நிமிஷத்தில் அதை அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே ஆடி காமிச்சிடுவார். அது ரொம்ப அது ஒரு ஒரு ஜெராக்ஸ் மைண்ட் அவருக்கு. ரொம்ப அழகான டான்ஸர், வெரி கிரேஸ்ஃபுல். அவர் இன்பில்ட்டாக சில பேர் ஆடுறதுக்குன்னே பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு நல்ல ஒரு உடல்வாகும் அதுக்காக ஏற்ற மாதிரி ஒரு வெரி ஸ்மார்ட் டான்ஸர். நான் ஒர்க் பண்ணதில்லை சார். ஒர்க் பண்ணதில்லை, பார்த்துருக்கீங்க? அவர் ஆடுறத பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன் சார். அது இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரா? டான்ஸர் செஞ்சதை அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு ஆடுறாரா? டெஃபினட்டாக பண்ணுவார் சார், டெஃபினட்டாக பண்ணுவார். அவருக்குன்னு ஒரு பாடியில் சார், எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது பாடியில். இப்போது எப்படி சொல்கிறது, நானே என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன்னா, ஷீ மே ஹாவ் சம்திங் டு டூ லிட்டில் மோர் அபவுட் தட். அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணலாமேன்னு அந்த ஃபோக்கஸ் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்படியே சொன்னதை ஒப்பிக்கிறதுங்கிறது ஒரு விதம். அதை தாண்டி இல்லை இல்லை இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் இப்படி சொல்லி கொடுத்தா அதை இப்படியும் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் பார்ன் டான்சர்ஸ்.